Meenakshi, Faculty of Physiotherapy. Admission open for BBT and MPT. Apply now. மத்தியஸ்தத்தை இந்தியா ஒருபோதும் ஏற்காது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசியிருப்பதாக நாம் சற்று முன் வந்த செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், செய்தி தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. மத்தியஸ்தத்தை இந்தியா ஏற்றதும் இல்லை, இனி ஒருபோதும் ஏற்க போவதும் இல்லை என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பிடம் பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடியை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடினார். இதன் பின்னணி என்னவென்று பார்த்தோம்னால், கனடாவில் நடைபெறக்கூடிய G7 மாநாட்டிற்கிடையே அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் பிரதமர் மோடியும் சந்தித்து பேசுவதாக இருந்தது. ஆனால் இந்த ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையான போரின் காரணமாக ட்ரம்ப் கனடாவில் இருந்து முன்கூட்டியே கிளம்பி விட்டதால் அந்த சந்திப்பு நடைபெறவில்லை. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் இரு நாடுகளின் தலைவர்களும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடினர். ஏற்கனவே ஏப்ரல் 22 பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பிரதமர் மோடியை தொடர்பு கொண்டு பேசிய ட்ரம்ப் அந்த தாக்குதலுக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தார். அதன் பிறகு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் பிரதமர் மோடி இடையே முதன்முறையாக இந்த தொலைபேசி உரையாடல் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சுமார் 35 நிமிடங்கள் இருவரும் தொலைபேசியில் பேசி இருக்கின்றனர். அப்படி என்றால் எத்தனை முக்கியமான விஷயங்கள் இதில் விவாதிக்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த 35 நிமிட உரையாடலில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து பிரதமர் மோடி விரிவாக ட்ரம்பிடம் எடுத்துரைத்திருக்கிறார். இது தவிர பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத நிலைகளை மட்டுமே தாங்கள் துல்லியமாக குறிவைத்து அளித்ததாகவும், அப்பாவி பொதுமக்களை தாங்கள் குறிவைக்கவில்லை எனவும் ட்ரம்பிடம் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது ட்ரம்பிடம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பிரதமர் தெரிவித்திருக்கிறார். அதாவது, மத்தியஸ்தத்தை இந்தியா இதற்கு முன்பு ஏற்றதும் இல்லை, இனி ஒருபோதும் அதனை ஏற்க போவதும் இல்லை, மத்தியஸ்தம் எங்களுக்கு தேவையும் இல்லை என ட்ரம்பிடம் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று கோரியது பாகிஸ்தான் தரப்புதான், நாங்கள் கோரவில்லை என்பதையும் ட்ரம்பிடம் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தவிர இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போரை நிறுத்தவில்லை என்றால் வர்த்தகத்தை செய்ய மாட்டோம் என்று ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் கூறி வந்த நிலையில் ட்ரம்பிடம் பிரதமர் மோடி என்ன தெரிவித்தார் என்றால், இந்த இந்தியா பாகிஸ்தான் தொடர்பான இந்த பேச்சுவார்த்தையின் போது எந்த இடத்திலும் வர்த்தகம் குறித்து பேசப்படவே இல்லை என்பதை ட்ரம்பிடமே பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இதற்கு பிறகு நீங்கள் கனடா சென்று விட்டு ஊருக்கு திரும்பும் போது அப்படியே அமெரிக்கா வந்து செல்ல முடியுமா என பிரதமர் மோடியிடம் ட்ரம்ப் கேட்டிருக்கிறார். ஆனால் பிரதமரோ தன்னால் தற்போது அமெரிக்கா வர இயலாது என தெரிவித்திருக்கிறார். இதன் பிறகு இந்தியாவில் நடைபெற இருக்கக்கூடிய குவாட் நாடுகளின் உச்சி மாநாட்டிற்கு வருமாறு ட்ரம்புக்கு பிரதமர் மோடி அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதனை ஏற்றுக்கொண்ட ட்ரம்ப் தான் இந்தியா செல்வதற்கு மிகவும் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர், ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான இந்த போர் பதற்றம் ஆகியவை குறித்தும் இரு நாடுகளுடைய தலைவர்களும் விரிவாக தங்களுடைய பேச்சுவார்த்தையில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இதுதான் இந்த இரு நாட்டு தலைவர்களிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் முக்கிய அம்சமாக இருக்கிறது. Meenakshi, Faculty of Physiotherapy. Admission open for BBT and MPT. Apply now.